கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் செய்திக்கு ஆதாரமாக நாம் வாசிக்க வேண்டிய வேத பகுதி 1 சாமுவேல் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 3வது வசனம். யோனத்தான் கேபாவிலே தானையும் இருந்து பெலிஸ்தியரை முறியடித்தார். பெலிஸ்தியர் அதை கேள்விப்பட்டார்கள். ஆகையினால் இதை எபிரேயர் கேட்க கடவர்கள் என்று சவுல் தேசமெங்கும் காலம் உறுதித்தார். நாம் வாசித்த இந்த திருவசனத்தின் மூலம் கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக நம்ம திரு தம்பி சாலமோன் அவர்கள் செபிப்பார்கள். ஸ்தோத்திரமானவரே, ஸ்தோத்திரம் பிதாவே, ஸ்தோத்திர கர்த்தாவே. அப்பா தகப்பனே, நீங்கள் கொடுத்திருக்கிற வேதவசனத்தின் மூலமாக அப்பா 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் அப்பா வசனம் 3 கர்த்தாவே தகப்பனே, இந்த காரியத்தின் மூலமாக கர்த்ததாமே எங்களோட பேசணும், இடைப்படணும் கர்த்தாவே. அப்பா இதில் உள்ள மறைபொருள் ரகசியங்களை கர்த்ததாமே நீங்கள் வெளிப்படுத்துங்க. அப்பா அதை நாங்கள் கேட்கிறது மட்டுமல்லாமல் தகப்பனே அதை இருதயத்தில் பதித்து வைத்து கர்த்தாவே உங்களுக்கு பிரியமாய் நாங்கள் வாழ கர்த்தர் கொடுக்க செய்ய அப்பா தகப்பனே உங்களுக்கு கனி கொடுக்குற பிள்ளைகளாக எங்களை மாற்றுங்க. அப்பா ஸ்தோத்திரமானவரை ஸ்தோத்திரம் உங்கள் வருகைக்கு எதிர்கொண்டிருக்கிற பிள்ளைகளாக நாங்கள் காணப்பட கர்த்தர் எங்களை ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். அப்பா ஸ்தோத்திரம் எல்லா துதி கன மெய்மை யாவும் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நாம் இந்த நாளில் தியானிக்க வேண்டிய ஒரு காரியம், பொறாமை இருந்தது, பொறுமை இல்லை. என்ன இருந்துச்சு? பொறாமை இருந்தது, பொறுமை இல்லை. அப்படி ஒரு மனிதன் காணப்பட்டார். யாருன்னு சொல்ல போகிறோம்? சவுல் தான். இஸ்ரவேலுக்கு முதலாக ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அவர் பாருங்க, நல்ல சௌந்தரியம் உள்ள மனுஷனா இருந்தார். அவர் நல்ல ஒரு வளர்த்தி உள்ள மனுஷனாக இருந்தார். மற்ற ஜனங்களும் அவர் தோளுக்கு கீழே தான் இருந்தாங்களாம், அவ்வளோ வளர்த்தியாக இருந்தாராம். நல்ல சௌந்தரியம் உள்ள ஒரு மனுஷன். அவனை இஸ்ரவேலில் தேவன் முதல் ராஜாவாக சாமுவேலை கொண்டு அபிஷேகம் பண்ணுகிறார். இப்படி அபிஷேகம் பண்ணப்பட்ட அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் பொறாமை நிறையா இருந்துச்சு. என்ன இருந்துச்சு? பொறாமை நிறையா இருந்துச்சு. ஆனால் பொறுமை இல்லை. தெரியுமா? வேத வாசகங்களுக்கு தெரியும். பொறாமை இருந்துச்சு, பொறுமை இல்லை. முதல் வசனத்தை வாசிங்க. சவுல் ராஜ்யபாரம் பண்ணி 1 வருஷம் ஆயிற்று. அவர் இஸ்ரவேலை 2ஆம் வருஷம் அரசாண்ட போது இஸ்ரவேலில் 3000 பேரை கணக்கு தெரிந்து கொண்டார். அவர்களில் 2000 பேர் சவுலோடே கூட மிக்மாசிலும் பெத்தேல் மலையிலும் 1000 பேர் யோனத்தானோடே கூட பென்யமீன் நாட்டில் உள்ள கிபியாவிலும் இருந்தார்கள். மற்ற ஜனங்களை அவரவர் கூடாரங்களுக்கு அனுப்பிவிட்டார். இப்ப ராஜ்யபாரத்தை ஏற்றுக்கொண்டு 1ஆம் வருஷத்துல இவர் எங்க போறாரு? அவன் இஸ்ரவேலை அரசாண்ட 2ஆம் வருஷமான போது இஸ்ரவேலிலே 3000 பேரை தெரிந்து கொண்டு அவருடைய 2000 பேர் சவுலோடு மிக்மாசிலும் பெத்தேல் மலையிலும் 1000 பேர் யோனத்தோட கூட பென்யமீன் நாட்டிலும் உள்ள கிபியாவிலும் இருந்தார்கள். மற்ற ஜனங்கள் அவரது கூடாரங்களுக்கு போய்விட்டார்கள். இப்போ 3000 பேரோட போறாங்க. யார் கூட யுத்தம் பண்ண போறாங்க? வாசிக்கல. யோனத்தான் கேபாவிலே தானியம் இருந்து பெலிஸ்தியரை முறியடித்தார். பெலிஸ்தர் கூட யுத்தம் பண்றதுக்கு பெலிஸ்தியர் அதை கேள்விப்பட்டார்கள். ஆகையினால் இதை எபிரேயர் கேட்க கடவர்கள் என்று சவுல் தேசமெங்கும் காலம் உறுதித்தார். இப்ப பாருங்க, பெலிஸ்தர்னா யாரும் தெரியுமா? பெலிஸ்தர்ங்கிறவங்க யாரும் தெரியுமா? இன்னைக்கு யார்? அவங்க பாலஸ்தீனர்னு சொல்லி சொல்றாங்கல்ல. அங்கே சண்டை நடந்துக்கிட்டே இருக்குல்ல, காசா பகுதியில் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. அந்த பெலிஸ்தியரை தான் இவங்க பெலிஸ்தர், பழைய பேர் பெலிஸ்தியர். இதை பிரிட்டிஷ் அரசாங்கம், இங்கிலாந்து தேசம், அவர்கள் அந்த தேசத்தையும் இஸ்ரேல் தேசத்தையும் ஒரு காலத்தில் அவர்கள் அதை பிடித்து அங்குள்ள மக்களுக்கு பாலஸ்தீனியர் என்கிற பெயரை வைத்தார்கள். அவங்க இன்னைக்கு வரைக்கும் இஸ்ரேல் கூட யுத்தம் பண்ணி கொண்டே தான் இருக்கிறார்கள். அந்த எபிரேயருங்க, அந்த பெலிஸ்தருங்க இன்னைக்கு இருக்க பாலஸ்தீனியர் தெரிந்து கொள்ளும். இவங்களுக்கும் அவங்களுக்கும், இஸ்ரேல் ஜனங்களுக்கும் அவங்களுக்கும் எப்பொழுதுமே ஒத்துவாங்க. இப்போ பாருங்க, இப்போ யோனத்தான் கூட போனவங்க எத்தனை பேர்?
யோனத்தான் யாரு? 1000 பேர். யோனத்தான் யாரு? சவுலுடைய மகன், மூத்த மகன். ராஜாவுடைய மூத்த மகனே யோனத்தான். இந்த யோனத்தான் கூட போனவங்க எத்தனை பேர்? 1000 பேர். 1000 பேர். இவங்க பாருங்க, இந்த 1000 பேர் போய் யோனத்தான் கேபாவில் உள்ள தானையில் இருந்த பெலிஸ்தரை முறியடிப்பான். சரி, தன்னுடைய மகன் ஒரு கூட்டத்தை முறியடிச்சிட்டேன். இதை பார்த்து ராஜா என்ன பண்ணியிருக்கணும்? சந்தோஷப்பட்டிருக்கணும்ல. ஆனால் அப்படியே வாசிக்கல. தானேயில் இருந்த பெலிஸ்தியரை சவுல் முறியடித்தார் என்றும் இஸ்ரவேலர் பெலிஸ்தியருக்கு அருவருப்பானார்கள் என்றும் இஸ்ரவேலர் எல்லாம் கேள்விப்பட்ட போது ஜனங்கள் சவுலுக்கு பின் செல்லும்படி பில்காலுக்கு வரவழைக்கப்பட்டார்கள். பெலிஸ்தியர் இஸ்ரவேலரோட யுத்தம் பண்ணும்படி இல்ல 3வது வசனத்தை வாசிப்பான். யோனத்தான் கேபாவிலே தானேயில் இருந்த பெலிஸ்தியரை முறியடித்தார். பெலிஸ்தியர் அதை கேள்விப்பட்டார்கள். ஆகையினால் இதை எபிரேயர் கேட்க கடவார்கள் என்று சவுல் தேசமெங்கும் காலம் உதவிட்டார். இப்ப பாருங்க, முறியடித்தது யாரு? யோனத்தான். இப்ப சவுல் இந்த காரியத்தை பாராட்டி இருக்கணும். அதை விட்டுட்டு இவர் என்ன செஞ்சுட்டாரு? அந்த காரியத்தை செய்யவே இல்லை. உடனே எக்காலம் எல்லாரும் சவுலுக்கு பின்னால வாங்க. ஏன்னா எபிரேயர் கேள்விப்பட்டாக்க பெருமை யாருக்கு போயிடும்? யோனத்தானுக்கு போயிடும். ஏன்னா இது நீங்கள் முழுசாக நீங்கள் வாசிக்க பொழுதுடைய காரியம் உங்களுக்கு தெரிய வரும். அப்படியே வாசிக்கல. தானேயில் இருந்த பெலிஸ்தியரை சவுல் முறியடித்தான் என்றும். பார்த்தீங்களா? முறியடித்தது யாரு? இங்க சொல்றது யாரு? சவுல். இஸ்ரவேலர் பெலிஸ்தியருக்கு அருவருப்பானார்கள் என்றும் இஸ்ரவேலர் எல்லாம் கேள்விப்பட்ட போது ஜனங்கள் சவுலுக்கு பின் செல்லும்படி கில்காலுக்கு வரவழைக்கப்பட்டார்கள். பெலிஸ்தியர் இஸ்ரவேலரோடு யுத்தம் பண்ணும்படி 30,000 ரதங்களோடும் 6,000 குதிரை வீரர்களோடும் கடற்கரை மணலக்கரை ஜனங்களோடும் கூடிக்கொண்டு வந்து பெத்தாவேலுக்கு கிழக்கான மிக்மாசிலே பாளையம் இறங்கினார்கள். அப்பொழுது இஸ்ரவேலர் தங்களுக்கு உண்டான இக்கட்டை கண்டபோது ஜனங்கள் தங்களுக்கு உண்டான நெருக்கத்தினாலே கெபிகளிலும் முக்காடுகளிலும் கண்மலைகளிலும் துருக்கங்களிலும் புகைகளிலும் ஒளிந்து கொண்டார்கள். இப்ப பாருங்க, இந்த காரியம் ஏன் வந்துச்சு? யோனத்தான் முறியடிச்சார்ல, பொய் சொன்னா அந்த காரியம் பண்ணீங்களா? பொய் சொன்னது நிமித்தம் என்ன ஆகி போச்சு? இப்போ யுத்தம் இவங்க பக்கமா திரும்பிச்சு. இஸ்ரவேல் ஜனங்கள் அடிபடும்படியாக திரும்பிச்சு. இப்படி சவுல் ஆரம்பம் முதல் கொண்டே, ராஜாவான ஆரம்பம் முதல் கொண்டே தன்னுடைய மகனுக்கு கூட அந்த இது போயிடக்கூடாது, புகழ் போயிடக்கூடாது. இதில் ரொம்ப கவனமாக இருந்தார். வாசிங்களா 14:1 வாசிங்களா. ஒரு நாள் சவுலின் குமாரனாகிய யோனத்தான் தன் ஆயுததாரியாய வாலிபனை நோக்கி, நமக்கு எதிராக அந்த பக்கத்தில் இருக்கிற பெலிஸ்தியரின் தானியத்திற்கு போவோம் வா என்று சொன்னார். அதை அவன் தன் தகப்பனுக்கு அறிவிக்கவில்லை. சவுல் கிபியாவின் கடைசி முனையாகிய மிக்ரோனிலே ஒரு மாதள மரத்தின் கீழ் இருந்தான். அவனோட கூட இருந்த ஜனங்கள் ஏறக்குறைய 600 பேராய் இருந்தார்கள். சீலோவிலே கர்த்தருடைய ஆசாரியனாய் இருந்த ஏரியின் குமாரனாகிய பினகாசுக்கு பிறந்த இக்கோத்தின் சகோதரனும் அகிதூபின் குமாரனும் ஆகிய அகியா என்பவன் ஏகோத்தை தரித்தவனாய் இருந்தான். யோனத்தான் போனதை ஜனங்கள் அறியாதிருந்தார்கள். யோனத்தான் பெலிஸ்தியரின் தானியத்துக்கு போக பார்த்து வழிகளின் நடுவே இந்த பக்கம் ஒரு செங்குத்தான பாறையும் அந்த பக்கம் ஒரு செங்குத்தான பாறையும் இருந்தது. ஒன்றுக்கு ஓசேஸ் என்று பெயர், மற்றொன்றுக்கு சேனே என்று பெயர். அந்த பாறைகளில் ஒன்று வடக்கே மிக்மாசுக்கு எதிராகவும் மற்றொன்று தெற்கே கிபியாவுக்கு எதிராகவும் இருந்தது. யோனத்தான் தன் ஆயுததாரியாகிய வாலிபனை நோக்கி, விருத்த சேதனம் இல்லாதவருடைய அந்த தானியத்துக்கு போவோம் வா. ஒருவேளை கர்த்தர் நமக்காக ஒரு காரியம் செய்வார். அநேக பேரை கொண்டாகிலும் கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் ரட்சிக்க கர்த்தருக்கு தடையில்லை என்றான். சரிங்களா? இந்த 6வது வசனம் சொல்லுது, யோனத்தான் தன் ஆயுததாரியாகிய வாலிபனை நோக்கி, விருத்த சேதனம் இல்லாதவருடைய அந்த தானியத்திற்கு போவோம் வா. எத்தனை பேர் போறாங்க? 2 பேர் தான். யோனத்தானும் ஆயுததாரி 2 பேர் போறாங்க. அது பெரிய இராணுவ கூட்டம். அந்த இராணுவ கூட்டத்தை நோக்கி போறதுக்கு எத்தனை பேர்? வெறும் அங்கே சொல்றாரு ஒரு காரியம், வா, ஒருவனை கர்த்தர் நமக்காக காரியம் செய்வார். அநேகரை கொண்டாகிலும் கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் ரட்சிக்க கர்த்தருக்கு தடை இல்லை என்றார். அதே மாதிரி பாருங்க, அப்பொழுது
அவன் ஆயுததாரி அவனை பார்த்து, உம்முடைய இருதயத்தில் இருக்கிறபடியெல்லாம் செய்யும், அப்படியே போவோம், இதோ உம்முடைய மனதுக்கு ஏற்றபடி நான் உம்முடைய வருகிறேன் என்றான். இப்போ 2 பேரும் அந்த இராணுவத்தை நோக்கி 2 பேரும் போகிறாங்க. அதற்கு யோனத்தான், இதோ நாம் கடந்து அந்த மனுஷத்திற்கு போகிறவர்கள் போல அவர்களுக்கு நம்மை காண்பிப்போம், நாங்கள் உம்மிடத்திற்கு வரும் மட்டும் நில்லுங்கள் என்று நம்முடைய சொல்வார்களானால் நாம் அவர்களிடத்துக்கு ஏறி போகாமல் நம்முடைய நிலையில் இருப்போம். எங்களிடத்திற்கு ஏறி வாருங்கள் என்று சொல்வார்களானால் ஏறிப்போம். கர்த்தர் அவர்களை நம்முடைய கையிலே ஒப்பு கொடுத்தார், இதுதான் நமக்கு அடையாளம் என்று சொன்னார். அதே போல் 2 பேரும் ஏறி போனாங்க. அவங்க 2 பேரும் அப்போ என்ன சொன்னாங்க? அப்படியே அவர்கள் இருவரும் பெலிஸ்தீரின் தானியத்திற்கு முன் தங்களை காண்பித்தார்கள். அப்பொழுது பெலிஸ்தீர், இதோ எபிரேயர் ஒளிந்து கொண்டிருந்த வலைகளை விட்டு புறப்படுகிறார்கள் என்று சொல்லி தானியம் இருக்கிற மனுஷர் யோனத்தானையும் அவன் ஆயுததாரியையும் பார்த்து, எங்களிடத்துக்கு ஏறி வாருங்கள், உங்களுக்கு புத்தி கற்பிப்போம் என்றார்கள். அப்பொழுது யோனத்தான் தன் ஆயுததாரியை நோக்கி, பின்னாலே ஏறி வா, கர்த்தர் அவர்களை இஸ்ரவேலின் கையில் ஒப்புக் கொடுத்தார் என்று சொல்லி யோனத்தான் தன் கைகளாலும் தன் கால்களாலும் கவர்ந்து ஏறினான். அவன் ஆயுததாரி அவன் பின்னாலே ஏறினான். அப்பொழுது அவர்கள் யோனத்தானுக்கு முன்பாக மடிந்து விழுந்தார்கள். அவன் ஆயுததாரியும் அவன் பின்னாலே வெட்டி கொண்டே போனான். பார்த்தீங்களா? அப்ப ஜனங்களை ரட்சிப்பதற்கு பெரிய கூட்டம் தேவையே இல்லை. கர்த்தருடைய ஊழியத்தை அறிவிக்க போறோம், கிராமங்களுக்கு போறோம், பெரிய கூட்டம் தேவையில்லை. ஏன் இன்னைக்கு சத்தியம் அறிவிக்கப்படாமல் இருக்கிறது? போனால் அடிச்சு விடுவாங்க, வைவாங்க, திட்டுவாங்க, போகாமல் இருக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் ரட்சிக்கு சித்தம் கொண்டாருன்னா பெரிய கூட்டம் தேவையே இல்லை. 2 பேர் கடந்து போய் சுவிசேஷம் அறிவித்தா போதும். நாங்கள் செந்தரையில் போய் ஊழியம் பார்க்கும்போது நானும் எங்கள் வீட்டுக்காரமா மட்டும்தான் கைப்பற்றி கொடுக்க போவோம். தெரியாத ஊர், பழக்கமில்லாத இடம், நானும் எங்கள் வீட்டுக்காரமா மட்டும்தான் கைப்பற்றி கொடுக்க போனோம். ஆனால் அந்த ஊழியத்தை செய்ய விடாமல் தடுத்தது கிறிஸ்தவர்கள். அதுவும் சொல்லப்போனால் ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள், கர்த்தருடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிறவர்கள் தான் அதையும் தடுத்தார்கள். சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எல்லாம் கர்த்தர் எல்லாவற்றிலும் ஒரு நன்மையான காரியத்தை வைத்திருப்பாங்க. இப்போ பாருங்க, இப்படியாக இவர்கள் 2 பேரும் போய் பெரிய சேனைக்குள்ள நுழைஞ்சு வெட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. போனது எத்தனை பேர்? வெறும் 2 பேர். கீழே வாசிங்கள. யோனத்தானும் அவன் ஆயுததாரியும் அடித்த அந்த முந்தின அடியிலே ஏறக்குறைய 20 பேர் அரையேர் நிலமான விசாலத்திலே விழுந்தார்கள். அப்பொழுது பாளையத்திலும் வெளியிலும் சகல ஜனங்களிலும் பயங்கரம் உண்டாயி தானியம் இருந்தவர்களும் கொள்ளையிடப்படும் போன தண்ணீர் உள்ளவர்களும் கூட கீழடைந்தார்கள். பூமியும் அதிர்ந்தது. அது தேவனால் உண்டான பயங்கரமாக யுத்தம் பண்ணுகிறதற்கு கர்த்தரும் துணையா இருப்பாங்க. என்ன பார்த்தீங்களா? பூமியும் அதிர்ந்தது, அது தேவனால் உண்டான பயங்கரமாய் இருந்தது. அப்படி வாசிங்க. பென்யமீன் நாட்டில் உள்ள கிபியாவிலே சவுலுக்கு இந்த ஜாமக்காரர் பார்த்து, இதோ அந்த ஏராளமான கூட்டம் கலைந்து ஒருவர் மேல் ஒருவர் விழுகிறதை கண்டார்கள். அப்பொழுது சவுல் தன்னுடனே கூட இருக்கிற ஜனங்களை நோக்கி, நம்மிடத்திலிருந்து போனவர்கள் யார் என்று லக்கம் பாருங்கள் என்றார். அவர்கள் லக்கம் பார்க்கிற போது இதோ யோனத்தானும் அவன் ஆயுததாரியும் அங்கே இல்லை என்று கண்டார்கள். நம்ம பாருங்க, அங்க பெரிய யுத்தம் ஆரம்பிச்சிருச்சு. இப்ப நம்மள இருந்து போனவன் யாருன்னு பார்த்தாங்க, லக்கம் பார்த்தா யோனத்தானும் அவருடைய ஆயுததாரி மட்டும் இல்லை. 2 பேர் பாருங்க போய் ஒரு பெரிய இராணுவத்தை கலங்கடித்தார்கள். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகள் நம்ம கர்த்தருக்குள்ள உண்மையா மட்டும் இருந்தா எவ்வளவு பெரிய கூட்டம் வந்தாலும் கர்த்தர் அந்த கூட்டத்தை முறியடிப்பார். ஆகவே கர்த்தருக்கு விரோதமாக எழும்புகிறார்கள். அநேக கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நெருக்கத்தை கொடுக்கிறார்கள் இந்த உலகத்தில். அது என்ன நடந்தாலும் கர்த்தருடைய சித்தம் ஒன்றால் நிறைவேறிய ஆகும். இப்படியாக இந்த யுத்தம் நடந்து யோனத்தானும் அவருடைய ஆயுததாரியும் போய் யுத்தம்லாம் பண்ணியாச்சு. அப்புறம் சவுல் கொடுத்த அந்த இராணுவமும் சேர்ந்து போய் பெரிய யுத்தம். வாசிங்க 23 வருஷம் 23. இப்படி கர்த்தர் அன்றைய தினம் இஸ்ரவேலை ரட்சித்தார். அன்றைய தினம் இஸ்ரவேலை ரட்சித்தார். அந்த யுத்தம் எதாவேல் மட்டும் நடந்தது.
இஸ்ரவேலர் அன்றைய தினம் மிகுந்த வருத்தம் அடைந்தார்கள். நான் என் சத்துருக்கள் கையிலே பழிவாங்க வேண்டும். சாயங்காலம் மட்டும் கொடுக்காமல் எவன் போஜனம் செய்கிறானோ அவன் சபிக்கப்பட்டவன் என்று சவுல் ஜனங்களுக்கு ஆணையிட்டு சொல்லியிருந்தபடியால் ஜனங்களில் ஒருவரும் எவ்வளவு வேணும் போஜனம் பண்ணாது. இது சரியான காரியமா? அந்த வசனத்தை மீண்டும் வாசிங்க. இஸ்ரவேலர் அன்றைய தினம் மிகுந்த வருத்தம் அடைந்தார்கள். நான் என் சத்துருக்கள் கையிலே பழிவாங்க வேண்டும். சாயங்காலம் மட்டும் பொறுக்காமல் எவன் போஜனம் செய்கிறானோ அவன் சபிக்கப்பட்டவன் என்று சவுல் ஜனங்களுக்கு ஆணையிட்டு சொல்லியிருந்தபடியால் ஜனங்களில் ஒருவரும் எவ்வளவு வேணும் போஜனம் பண்ணாது இருந்தார்கள். நடந்தது யுத்தம். யுத்தம் சும்மா லேசான காரியமா? நம்ம அரை மணி நேரம் கடுமையான வேலை பார்த்தாவே அடுத்து என்ன குடிக்கணும்? தண்ணியாவது குடிக்கணும். ஒரு நாள் முழுவதும் யுத்தம் நடக்குது. ஜனங்கள் புசிக்கவும் இல்லை, குடிக்கவும் இல்லை. இவர் என்ன ஆணையிடுறாரு? என் சத்துருக்களை வந்து பழி வாங்கினேன், அதனால சாயந்தரம் வரைக்கும் அவனும் போஜனம் பண்ணக்கூடாது. சரி, அப்புறம் வாசிக்கல. தேசத்து ஜனங்கள் எல்லாரும் ஒரு காட்டிலே வந்தார்கள். அங்கே வெளியிலே தேன்கூடு கட்டியிருந்தது. ஜனங்கள் காட்டிலே வந்தபோது இதோ தேன் ஒழுகிக் கொண்டிருந்தது. ஆனாலும் ஒருவனும் அதை தன் கையினாலே தொட்டு தன் வாயில் வைக்கவில்லை. ஜனங்கள் அந்த ஆணையை நிமித்தம் பயப்பட்டார்கள். யோனத்தான் தன் தகப்பன் ஜனங்களுக்கு ஆணையிட்டதை கேள்விப்படவில்லை. அவன் தன் கையில் இருந்த கோலை நீட்டி அதை நுனியிலே தேன் கூட்டை குத்தி அதை எடுத்து தன் வாயிலே போட்டுக் கொண்டான். அதனால் அவன் கண்கள் தெளிந்தது. இப்ப பாருங்க, எல்லாரும் விடாய்க்கு போயிருக்கிறாங்க. யுத்தத்தில் பங்கு பெற்று எல்லாரும் விடாய்க்கு போயிருக்கிற பொழுது ஜனங்கள் எல்லாம் ஒரு காட்டில் வந்தாங்க. தேன் கூட்டிலேருந்து என்ன வடிச்சுக்கிட்டு இருக்கு? எப்படி இருந்திருக்கும்? ஆனால் பாருங்க, சவுல் ஆணையிட்டது நிமித்தம் யாரும் அந்த தேனை ருசி பார்க்கல, தன் நாவல் தொட்டு வைக்கல. ஆனால் இந்த ஆணையிட்டது யாருக்கும் தெரியாது? யோனத்தானுக்கு தெரியாது. அவர் தன்னுடைய கோல் நட இந்த தேனை குத்தி இந்த தேனை அவர் சாப்பிட்டார். சரி, ரைட். அப்புறம் அப்பொழுது ஜனங்களில் ஒருவன் இன்றைக்கு போஜனம் சாப்பிடுகிறவன் சபிக்கப்பட்டவன் என்று உங்களுடைய தகப்பனார் ஜனங்களுக்கு உறுதியாய் ஆணையிட்டிருக்கிறார். ஆகையினால் ஜனங்கள் விடாய்த்திருக்கிறார்கள் என்றான். அப்பொழுது யோனத்தான், என் தகப்பன் தேசத்தின் ஜனங்களை கலகப்படுத்தினார். அப்ப தன்னுடைய தகப்பன் என்றும் அவர் பாராமல் என்ன சொல்றாரு? அப்பொழுது யோனத்தான் தன் தகப்பன் தேசத்தின் ஜனங்களை கலகப்படுத்தினார். அது செஞ்சது அன்னைக்கு சவுல் சொன்ன காரியம் சரியான காரியம். ஏன்னா யுத்தம் நடந்துகிட்டு இருக்கு. ஜனங்கள் சாப்பிடாம எப்படி இருக்க முடியும்? அப்பதான் யோனத்தான் சொன்னாரு, யோனத்தான் என் தகப்பன் தேசத்தின் ஜனங்களை கலகப்படுத்தினார். நான் இந்த தேனிலே கொஞ்சம் ருசி பார்த்ததுனாலே என் கண்கள் தெளிந்ததை பாருங்கள். இன்றைய தினம் ஜனங்கள் தங்களுக்கு அகப்பட்ட தங்கள் சத்துருக்களின் கொள்ளையிலே ஏதாயிரம் புசித்திருந்தால் எத்தனை நலமாயிருக்கும். பெலிஸ்தருக்கு உண்டான சங்காரமும் மிகவும் அதிகமாக இருக்குமே. ஒருவேளை அந்த கொள்ளையில இவங்க எல்லாம் சாப்பிட்டுருந்தாங்கன்னா இன்னும் கூட யுத்தம் அப்படி இருந்திருக்கும், இன்னும் நல்லா இருந்திருக்கும். சரி, அப்ப கீழே வாசிங்க. அவர்கள் அன்றைய தினம் மிக்மாசில் இருந்து ஆயிரம் மற்றும் பெலிஸ்தியரை முறியடித்த போது ஜனங்கள் மிகவும் விடாய்த்திருந்தார்கள். இப்படி இந்த மாதிரி சம்பவம் நடக்கும் பொழுது அடுத்து வர்ற யுத்தத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் தோற்கடிக்கப்பட்டார்கள். தோற்கடிக்கப்படுகிற பொழுது இப்போ ஏன் நம்ம தோற்கடிக்கப்பட்டோம் அப்படின்னு சொல்லி சீட்டு போட போது சீட்டு யோனத்தான் மேலே விழுந்தது. அப்போ யோனத்தானை கூப்பிட்டு விசாரிக்கிற பொழுது சொன்னார், ஆமாம் நான் தேனை சாப்பிட்டேன் அப்படின்னு. அப்போ சவுல் அதுக்கு முன்னாடி சொல்லிட்டாரு, என் மகனாக இருந்தால் கூட அவன் சாகணும்னுட்டார். அப்போ ஜனங்கள் அப்போ தான் ராஜாவே எதிர்த்தார்கள். இவ்வளவு பெரிய ரட்சிப்பை ஏற்படுத்தின யோனத்தான் சாகவே கூடாது அப்படின்னு சொல்லி இப்போ ஜனங்களுக்கு பயந்தது நிமித்தம் அந்த யோனத்தானை சவுல் கொல்லாமல் விட்டுவிட்டார். இப்படியாக சந்தோஷப்பட வேண்டிய காரியங்களில் சவுல் சந்தோஷப்படவே இல்லை. சரி, இது ரெண்டாவது காரியமா வாசிங்கள். 1 சாமுவேல் 15 வாசம் 15:1 வாசம். பின்பு சாமுவேல் சவுலை நோக்கி, இஸ்ரவேலராகிய தம்முடைய ஜனங்கள் மேல் உம்மை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறதற்கு கர்த்தர் என்னை அனுப்பினாரே. இப்போதும் கர்த்தருடைய வார்த்தைகளின் சத்தத்தை கேளும். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வந்தபோது அமலேக்குக்கு அவர்களுக்கு வழிபறித்த செய்கையை மனதிலே வைத்திருக்கிறேன்.
இப்போதும் நீ போய் அமலேக்கை மடக்கடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து அவன் மேல் இரக்கம் வைக்காமல் புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் ஆடுகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொண்டு போடக்கடவாய் என்கிறார் என்று சொன்னான். இப்ப பாருங்க, சாமுவேல் கர்த்தருடைய வார்த்தையை ராஜாவுக்கு அறிவிக்கிறார். நீ அமலேக்கின் மேல போய் யுத்தம் பண்ணி எல்லாத்தையுமே அழிச்சிடணும். யுத்தத்தில் போய் எல்லாத்தையுமே அழிச்சிடணும். எதையும் நீ எடுத்துட்டு வரக்கூடாது. ஆனால் இவர் என்ன செஞ்சாரு? ஆடு மாடு முதலானவைகள் எல்லாவற்றையும் எடுத்துட்டு வந்துடுறாங்க. அப்போ கர்த்தருடைய வார்த்தை இந்த மனுஷன் கேட்கல, ராஜா கேட்கல. இப்படியாக கர்த்தருடைய வார்த்தையை அவர் கேட்கறதே இல்லை. வாசிங்கள் 18:6 வாசி. தாவீது பெலிஸ்தீனை கொண்டு திரும்பி வந்த பின்பு ஜனங்கள் திரும்ப வரும்போதும் ஸ்திரீகள் இஸ்ரவேலின் மேல் சகல பட்டணங்களிலும் இருந்து ஆடல் பாடல்களும் புறப்பட்டு மேளங்களோடும் கீத வாத்தியங்களோடும் சந்தோஷமாய் ராஜாவாகிய சவுலுக்கு எதிர்கொண்டு வந்தார்கள். அந்த ஸ்திரீகளை ஆடி பாடுகையில் சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 16,000 முறைமுறையாக பாடினார்கள். இப்ப பாருங்க, இது அடுத்த யுத்தம் பெலிஸ்தர் கூட நடக்கிறது. அந்த யுத்தத்துல தான் வந்துட்டு அவன் யாரு? கோலியாத்து. அவன் வந்து பெரிய பெரிய உயரமானவன். அவன் வந்து அவன் சேனைக்கு பக்கம் என்ன சொல்றது, ஏன் நம்ம எல்லாரும் சேர்ந்து சண்டை பண்ணு, அவங்க பக்கத்துல யாரோட எவன் சண்டைக்கு வந்து என்னை ஜெயிக்கிறானோ, என்னை ஜெயிச்சா நாங்கள் உங்களுக்கு அடிமை, நீங்கள் எங்களை ஜெயிச்சா நாங்கள் உங்களுக்கு அடிமை. இப்படி நடந்து கொண்டு இருந்தது. இப்போ அதில் போய் தான் தாவீது ஜெயிக்கிறாரு. ஒரே தாவீது போய் நின்று ஒரே அடி, கவன்கள்லாம் ஒரே அடி, அவ்வளோ ஒரு மனுஷனை கொடுக்காட்டிட்டார். அப்படியே காரியம் வேறு. ஆனால் அதுக்கு நம்ம பார்க்க வேண்டியது, இப்போ பாருங்கள், அப்போ அந்த யுத்தத்தில் ஜெயிச்சது யார்? இஸ்ரவேலர். தாவீதை கொண்டு இஸ்ரவேலை ஜெயிச்சிட்டாங்க. இப்போ யாருமே அந்த யுத்தத்தை பண்ண மாட்டேன்ட்டான். போனது யார்? ஒரு ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்த தாவீது. இதெல்லாம் நீங்கள் வீட்டில் போய் வாட்சி பாருங்கள். வாட்சிங்கன்னா அதெல்லாம் படிக்கிறதுக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு காரியமாக இருக்கும். அப்போ பாருங்கள், இப்போ ஜனங்கள் என்ன பண்ணாங்களா? பெலிஸ்தனை கொன்று, தாவீது பெலிஸ்தனை கொன்று திரும்பி வந்தபோது, ஜனங்கள் திரும்ப வரும்போது ஸ்திரீகள் இஸ்ரவேலின் பட்டணங்களிலும் ஆடல் பாடலுடன் புறப்பட்டு மேளங்களோடும் கீத வாக்கியங்களோடும் சந்தோஷமாய் ராஜாவாகி சவுலுக்கு எதிர்கொண்டு வந்தார்கள். சந்தோஷமாக எதிர்கொண்டு வந்தாங்க சவுலுக்கு எதிராக. ஆனால் அந்த பெண்கள் பாடின பாட்டு என்ன தெரியுமா? அந்த ஸ்திரீகள் ஆடி பாடுகையில் சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 என்று முறையாக பாடினார்கள். இந்த வார்த்தை சவுலுக்கு என்னவா இருந்துச்சா? ஏன்னா இவருக்கு வர வேண்டிய புகழ் யாருக்கு போயிடுச்சு? இப்போ தாவீதுக்கு போயிடுச்சு. அப்போ व्यसனமாக இருந்தது. அவன் மிகுந்த எரிச்சல் அடைந்து தாவீதுக்கு 10,000 எனக்கும் 1000 கொடுத்தார்கள், இன்னும் ராஜாங்க மாத்திரம் அவனுக்கு குறைவாய் இருக்கிறது என்று சொல்லி அந்நாள் முதற்கொண்டு சவுல் தாவீதை காய்மரமாய் பார்த்தான். இங்கேயும் சவுலுக்கு என்னது? பொறாமை. இப்படியாக சவுலுடைய வாழ்க்கையிலே பொறாமை காணப்பட்டு கொண்டே இருந்தது. வாசிங்கர் 1 சாமுவேல் 13:8 வாசிங்க. அவன் தனக்கு சாமுவேல் குறித்த காலத்தின்படி 7 நாள் மட்டும் காத்திருந்தார். சாமுவேல் பிற்காலத்து வரவில்லை. ஜனங்கள் அவரை விட்டு சிதறி போனார்கள். அப்பொழுது சவுல் சர்வாங்க தகன பலியையும் சமாதான பலியையும் என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி சர்வாங்க தகன பலியை செலுத்தினார். அவன் சர்வாங்க தகன பலியை முடிகிற போது இதோ சாமுவேல் வந்தார். சாமுவேல் அவரை சந்தித்து வந்தனம் செய்ய அவருக்கு எதிர்கொண்டு போனார். நீ செய்தது என்ன என்று சாமுவேல் கேட்டதற்கு, சவுல் ஜனங்கள் என்னை விட்டு சிதறி போகிறதையும் குறித்த நாட்களின் திட்டத்திலே நீ வராததையும் பெலிஸ்தியர் மிக்மாசிலே கூடி வந்திருக்கிறதையும் நான் கண்டபடியினாலே கில்காலில் பெலிஸ்தியரிடம் விரோதமாய் வந்து விடுவார்கள் என்றும் நான் இன்னும் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணவில்லை என்றும் எண்ணி துணிந்து சர்வாங்க தகன பலியை செலுத்தினேன் என்றார். அப்ப சர்வாங்க தகன பலி செலுத்துறது யாருடைய வேலை? ஆசாரியனுடைய வேலை. இவருக்கு என்ன பொறுமை இல்லை, பொறாமை இருந்தது. இந்த சவுலுக்கு என்ன இல்லை? பொறுமை இல்லை.
இப்போ பாருங்க, சர்வாங்க தகன பலி யார் செலுத்தனா? ஆசாரியன் தான் செலுத்தணும். இப்போ பாருங்க, இவர் அதையும் மீறி என்ன பண்ணிட்டாரு? இப்போ தகன பலியை செலுத்திட்டார், சர்வாங்க தகன பலியை செலுத்தி முடிக்கிற பொழுது சாமுவேல் வந்துட்டார். இப்போ கேட்குறாரு, நீ செய்தது என்ன என்று கேட்டார். அப்போ நீ வர்றது தாமதிக்கிறதுனால ஜனங்கள் என்னை விட்டு போய் விடுவார்கள் என்றும் பெலிஸ்தர் எங்கள் மேலே வந்து விடுவார்கள் என்றும் நான் சர்வாங்க தகன பலியை எண்ணி, அதாவது சர்வாங்க தகன பலியை நான் துணிந்து செலுத்துகிறேன் என்று சொல்கிறார். அப்போ தான் சொல்கிறாரு, சாமுவேல் சவுலை பார்த்து புத்தியினமாய் செய்தி உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை கைக்கொள்ளாமல் போனீர். மற்றபடி கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் உம்முடைய ராஜ்யபாரத்தை என்றைக்கும் ஸ்திரப்படுத்துவார். இப்போதோ உம்முடைய ராஜ்யபாரம் நிலைநிற்காது. கர்த்தர் தம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடி அவனை கர்த்தர் தம்முடைய ஜனங்கள் மேல் தலைவனாய் இருக்க கட்டளையிட்டார். கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை நீ கைக்கொள்ளவில்லையே என்று சொன்னார். சாமுவேல் எழுந்திருந்து கில்காலை விட்டு பென்யமீன் நாட்டில் உள்ள கிபியாவுக்கு போனான். சவுல் தன்னோட கூட இருக்கிற ஜனத்தை தொகை பார்க்கிற போது ஏறக்குறைய 600 பேர் இருந்தார்கள். இப்போ பாருங்க, சவுலும் இந்த காரியத்தில் பொறுமை இல்லாமல் செய்யக்கூடிய காரியத்தை செய்தார். இப்போ வாசிங்க 15:22 வாசி. அதற்கு சாமுவேல் கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிகிறதை பார்க்கிறோம். சர்வாங்க தகனங்களும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குமோ? சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நிலத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். அப்ப என்ன செய்யணுமாமா? கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிவதை பார்க்கலாம் சர்வாங்க தகனங்களும் பலிகளுக்கும் கர்த்தருக்கு பிரியமாக இருக்குமோ? கர்த்தருடைய பிள்ளைகளை கவனிங்கள், கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுங்கள். பலி செலுத்துறதோ கீழ்ப்படியரை காட்டிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாக இருக்குமோ? இருக்காது. கர்த்தருடைய வார்த்தைக்கு முதலாவது செவி கொடுங்கள். நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது, கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுங்க. நம்முடைய வாழ்க்கை என்ன இருக்கணும்? பொறுமை இருக்கணும். என்ன இருக்கக்கூடாது? பொறாமை இருக்கக்கூடாது. பொறாமை இருக்குமானால் சவுலுக்கு நேரிட்ட காரியம் நமக்கும். ஆகவே பொறாமை இருக்கக்கூடாது. இன்னைக்கு ஊழியங்களில் கூட நிறைய பொறாமை உண்டு. ஊழியங்களில் கூட நிறைய ஒரு ஊழியம் வளர்ந்துச்சுன்னா அந்த ஊழியத்தை பார்த்து பொறாமை. அதெல்லாம் இல்லை. கர்த்தர் நமக்கு என்ன கொடுத்துருக்கிறாரோ அதிலே உண்மையாக இருக்கணும். அதில் உண்மையாக இருந்தாவே போதும். கர்த்தர் உயர்த்துவார். வாசிங்கள 29வது வசனத்தை வாசிங்க. அதிலே இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் பொய் சொல்லுகிறதும் இல்லை, தாம் சொன்னதை பற்றி மனஸ்தாபப்படுகிறதும் இல்லை, மனம் மாற அவர் மனுஷன் அல்ல என்றான். கர்த்தர் எப்பவுமே இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் பொய் சொல்லுகிறதும் இல்லை. நம்முடைய ஆண்டவர் பொய் சொல்லுகிற தேவன் அல்ல, அவர் மனுஷர் அல்ல. தாம் சொன்னதை பற்றி மனஸ்தாபப்படுகிறதும் இல்லை, மனம் மாற அவர் மனுஷனும் அல்ல. 15:29. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளை இந்த நாளிலும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம், இந்த சவுலை வைத்தும் யோனத்தானை வைத்தும் சாமுவேலை வைத்தும் நாம் கற்றுக்கொண்ட அந்த காரியம் என்னவென்றால், நம்ம நம்முடைய வாழ்க்கை என்ன இருக்கணும்? பொறுமை கண்டிப்பாக அவசியம். பொறுமை, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு பொறுமை அவசியம். நீங்கள் பொறுமையாக மட்டும் இருந்து கர்த்தருடைய காரியங்களை கற்றுக்கொண்டு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி போய் பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கை ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும். எந்த ஒரு காரியமுமே நாம் நினைத்த உடனே நமக்கு ஆசீர்வாதம் பெரிய ஐஸ்வர்யாவன் ஆக வேண்டும் என்று நம்ம விரும்பணும்னா அதுக்கு என்ன செய்யணும்? துரிதமாய் வேணும், துரிதமாய் சம்பாதிக்கணும், துரிதமாய் நம்ம பெரிய ஐஸ்வர்யாவன் ஆகணும்னா என்ன செய்யணும் தெரியுமா? குறுக்கு வழியில் போனால் மட்டும்தான் போக முடியும். நீங்கள் சில பேர் பார்த்தீங்கன்னா குறுகிய காலத்தில் அவங்களுடைய வளர்ச்சி பெருசாக இருக்கும். ஆனால் நீங்கள் அவங்களுடைய காரியங்களை நீங்கள் ஆராய்ந்து பார்ப்பீர்களானால் அவர்களுக்கு வந்த வருமானம் நியாயமான வழியில் வந்திருக்காங்க, குறுக்கு வழியில் வந்திருப்பாங்க. ஆனால் அவர்கள் ஒரு நாள் அந்த ஆசீர்வாதம் ஒரு நாள் என்ன தெரியுமா? இல்லாமல் போயிடும். ஆனால் நீங்கள்
கர்த்தருடைய கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி நீங்கள் போய் அப்படியே கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டு அவருடைய வழியில தொடர்ந்து போங்க. உங்களுடைய ஆசீர்வாதம் ஆசீர்வதிக்கவும் படுவீர்கள். உங்களுடைய ஆசீர்வாதம் என்ன இருக்கும்? நிலைக்கும். அது நீங்கள் ஒரு வாழ்க்கையில் நீங்கள் ஒரு நாள் அதை அறிந்து கொள்வீங்க. ஆமாம். அதனால பாருங்க, நம்ம மற்றவங்கள பார்க்க வேண்டாம். அது நமக்கு தேவையே இல்லை. நமக்கு கொடுக்கப்பட்ட கர்த்தருடைய இந்த காரியங்களில் உண்மையாக இருந்து நாம் முன்னேறி சொல்லுவோம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை கண்டிப்பாக கர்த்தர் நம்மை, ஏன்னா அவர் மனமாறுகிறவர் அல்ல. நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். கர்த்தர் கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற சில தடைகள், சில பிரச்சனைகள், பிள்ளைகள் பெரியவர்களுக்குள்ள சில பிரச்சனைகள் இருக்கும். அதனால நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களுக்கு விடுதலையை கொடுப்பார், ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளை நீங்கள் பொறுமையை கையாளணும். நமக்கு பொறாமல் வேண்டாம். இந்த ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நம்ம நிறைவு செய்ய இருக்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 8:15 வாசி. நல்ல இடத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்தை காத்து பொறுமையுடன் பலன் கொடுக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு 8:15 நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு என்ன செய்யணும்? முதலாவது வசனத்தை கேட்கணும். அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்தில் இந்த கேட்ட அந்த வசனம் நமக்குள்ள முளைக்கணும்னா அந்த இருதயம் எப்படி இருக்கணுமாமா? உண்மையும் நன்மையுமான இருதயமாய் இருக்கணும். இருதயத்தில் காத்து பொறுமையோட பலன் கொடுக்கிறவர்களாய் இருக்கிறார். அப்போ வசனத்தை கேட்குறோம், படிக்கிறோம். இதை என்ன செய்யணும்? நம்ம இந்த இருதயத்தில் அந்த வசனம் நமக்கு முளைக்கணும்னா நன்மையும் எப்படி இருக்கணுமாமா? நன்மையும் உண்மையும் நன்மையுமான இருதயத்தில் பொறுமையோட என்ன வேணுமாமா? பொறுமையோட இருதயத்தில் காத்துக்கொண்டு பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். அப்போ நீங்கள் கர்த்தருடைய வசனத்தின்படி மட்டும் நீங்கள் நடந்து பாருங்கள். உங்களுக்குள்ள பொறுமை வரும், சமாதானம் வரும், சந்தோஷம் வரும், சாந்தம் வரும், எல்லாமே வரும், ஆசீர்வாதம் வரும். எல்லாமே கர்த்தர் நம்மளை வழி நடத்தும். அப்படியா அந்த நாளில் கர்த்தருடைய வார்த்தையை கேட்ட கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த காரியங்களை மனதில் வைத்து வீட்டில் போய் இந்த காரியங்களை நீங்கள் ஏன்னா நம்ம இடையிலாம் வாசிச்சிருக்கோம். இந்த காரியங்கள்லாம் தொடர்ந்து நீங்கள் வாசித்து பாருங்கள். என்னுடைய காரியங்களெல்லாம் உங்களுக்கு கர்த்தர் உங்களுக்கு புரியப்படுவார். அப்படியாக கர்த்தர் நாம் இந்த காரியங்களை ஆசீர்வதித்து கொடுப்பாராக. கர்த்தர் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய சமூகத்தை நம்மை தாழ்த்துவோம், தாழ்த்தி நாம் செபிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அன்பின் பரலோக பிதாவே, இந்த வேலைக்கு நன்றி ஆண்டவரே. இந்த நாளில் உள்ள கர்த்தாவே, நாங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் சத்திய வேண்டாகமத்திலிருந்து பொறாமையை குறித்தும் பொறுமையை குறித்தும் நாங்கள் நாட்களிலே அறிந்து கொள்வதற்கு நீங்கள் உதவி செஞ்சீங்க. பொறாமை கொண்ட சவுனுடைய வாழ்க்கை முடிந்து போனதையும், பொறுமை கொண்ட பொறுமையாக இருந்த தாவீதுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டதையும் நாங்கள் இந்த வேதாகமத்திலிருந்து, உங்கள் சத்திய வேதாகமத்திலிருந்து இந்த நாட்களிலே நாங்கள் பார்க்கிறோம். அப்படியாக நம்முடைய பிள்ளைகளாகிய நாங்களும் பொறுமை எங்களுக்குள் காணப்பட வேண்டும், பொறாமை எங்களுக்குள் காணப்படாதபடிக்கு உங்கள் சத்திய வார்த்தைகளுக்குள் ஆண்டவரே நீங்கள் ஆண்டவரை நிலைநிறுத்தி உங்கள் சத்திய வழியில் எங்களை வழிநடத்தி செல்லவனமாக செபிக்கிறோம். வந்திருக்கிற உங்கள் மக்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஒவ்வொருடைய ஆண்டவரே காரியங்கள் தேவைகள் ஆண்டவரே அவருடைய காரியங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் அறிந்திருக்கீங்க. எல்லாவற்றையும் நிறைவேற்றுகிறதுக்கு நீங்கள் வல்லமை உள்ளவர். தகப்பனே, உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நிறைவேற்றி கொடுங்க. பிள்ளைகள் உங்களுக்கு நிலைத்து வந்து உங்களுக்கு நல்ல கடைகளை கொடுத்து உங்கள் வருகைக்கு ஆயத்தப்பட உதவி செய்யுங்க. வருகிற நாட்களில் இந்த இடத்துல அநேகர் கூடி தொழுது கொள்வதை எங்களுடைய கண்டு காண வேண்டும். உங்கள் நாம மகிமைப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையான பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.